அரசு ஊழியர்கள் பிறல் சாட்சிகளாக மாறியதால் உதவி பேராசிரியர் முருகன், மாணவர் கருப்புசாமி ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும், நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்கள் நீதிமன்றம் அறிவிக்கும் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நிர்மலா தேவியோடு சேர்த்து பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் திரு முருகன் என்பவரும், பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் திரு கருப்புசாமி என்பவரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இருவரையும் இந்த நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. முதல் குற்றவாளியான நிர்மலா தேவிக்கு மட்டும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன தண்டனை, எத்தனை ஆண்டு காலம் தண்டனை என்பது நாளை தான் சொல்லப்படும். அது நாளை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த தண்டனையை பற்றி ஏதாவது சொல்ல விருப்பம் இருந்தால் நாளைக்கு சொல்லலாம். அதற்காக நாளைக்கு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசு தரப்பில் இருந்து அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அந்த பிறல் சாட்சி அவர்களுக்கு எதிராக தனிப்பட்ட சாட்சியங்கள் இல்லை என்ற ஒரு அடிப்படையான தீர்மானத்திற்கு வந்திருக்கலாம் நீதிமன்றம். இந்த அம்மா அம்புதான் எய்தவர்கள் அவர்கள் தான், அதில் தேர் இஸ் நோ சேஞ்ச். இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருப்பதாக, அது என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது, எதெல்லாம் கோர்ட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க, எதை கன்சிடர் பண்ணலைன்றது அது மேல்முறையீட்டில் தான் சொல்ல முடியும். மேல்முறையீடு செய்வது துறையை சார்ந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.